வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரை முடிக்கும்போது இந்திரனும் தேவர்களும் தினசரி வீர மகேந்திரபடிக்கு வந்து சூரமத்மன் மற்றும் அவர் சகோதரர்கள் சிங்கமோகன் மற்றும் தாரகாசுரன் போன்றவர்களை சந்தித்து அவர்கள் இடும் கட்டளை செய்து வந்தார்கள் என்று நேற்றைய உரை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அரக்கர்களின் கடும் செயல்களை. சூரபத்மன் மற்றும் அவன் சகோதரர்களோடு ஒரு பெண்ணும் பிறந்திருந்தாள். அவள் பெயர் அஜாமுகி என்பதாகும். ராமாயணத்தில் ராவணனோடு பிறந்த சகோதரி சூர்பனகை. அவள் ராமாயண கதையின் மிக மிக முக்கிய கதாபாத்திரமாக இருந்தாள் அல்லவா? அதுபோல கந்தபுராணத்தில் சூரபத்மனின் சகோதரி அஜாமுகியும் மிக முக்கியமான கதாபாத்திரமாகும். இவள் பெண்ணாக பிறந்தாலும் அரக்கர்கள் செய்யும் அத்தனை கொடும் செயல்களையும் செய்யக்கூடியவளாக திகழ்ந்தார். இவள் வனத்தில் முனிவர்கள் செய்யும் யாகங்களை கெடுப்பதில் ஆனந்தம் அடைபவள். அதுபோல தவம் செய்யும் முனிவர்களிடம் சென்று அவர்களுக்கு தாங்க முடியாத இடையூறுகளை ஏற்படுத்தி வந்தார். அஜாமுகியால் நாசமாக்கப்பட்ட யாகங்களும் தவங்களும் ஏராளம் ஏராளம். ஆனால் அண்டங்கள் முழுவதற்கும் ஆட்சியாளனாக விளங்கிய சூரபத்மனின் தங்கை என்பதால் அவளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்து வந்தார்கள். அவள் ஒரு நாள் வனப்பகுதியில் சுற்றி கொண்டு திரியும் போது தவத்தில் சிறந்தவர்களும் கோபமிக்கவருமான துர்வாச முனிவரை கண்டார். அவரை கண்டதும் அவர் மீது அஜாமுகிக்கு மோகம் உண்டாகியது. அதனால் அவருடன் கூடி மகிழ விருப்பம் கொண்டார். தன்னுடைய இந்த அநாகரிகமான விருப்பத்தை துர்வாச முனிவரிடம் அஜாமுகி தெரிவித்தார். ஆனால் அவளை பற்றி அறிந்து கொண்ட முனிவர் அதை முற்றிலும் மறுத்துவிட்டார். இருப்பினும் அஜாமுகி துர்வாசரை விடுவதாக இல்லை. அவருடன் பலாத்கார முறையில் சல்லாபம் மேற்கொண்டார். அஜாமுகியின் பலாத்கார முறை சல்லாபத்தால் அவர் கர்ப்பமானார். கர்ப்பம் தரித்த அஜாமுகி 2 மகன்களை பெற்றெடுத்தார். அவர்கள் இருவரும் அவளைப் போலவே அரக்கர்களாக விளங்கினார்கள். அதில் ஒருவன் பெயர் வில்வலன், மற்றொருவரின் பெயர் வாதாபி என்பதாகும். இவர்கள் இருவரும் பிறந்ததிலிருந்து தாயைப் போலவும் தன்னுடைய தாய்மாமன்களைப் போலவும் கொடும் குணங்களை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இந்த நிலையில் இந்த அரக்கர்கள் இருவரும் துர்வாசரை சென்று சந்தித்தார்கள். அவரிடம் அவர் இதுவரை செய்த தவங்கள் பலன் அனைத்தையும் தங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும்படி கேட்டார்கள். ஆனால் துர்வாசர் அதை மறுத்துவிட்டார். ஆயினும் இவர்கள் இருவரும் அவரை விடவில்லை. துரத்தி சென்று துர்வாச முனிவரை துன்புறுத்தினார்கள். உடனே முனிவர் அவர்கள் இருவருக்கும் சாபமிட்டார். அந்த சாபத்தின்படி அவர்கள் இருவரும் தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்வார்கள் என்றார். இருப்பினும் இந்த அரக்கர்கள் துர்வாச தவ பலனை தராவிட்டாலும் பரவாயில்லை, தாங்களே நேரடியாக தவம் புரிந்து வரங்களை பெற்றுவிடலாம் என்று முடிவு கொண்டார்கள். அதனால் வரங்களை வேண்டி 2 அரக்கர்களும் பிரம்மனை பிரார்த்தனை செய்து தவம் புரிய தொடங்கினார்கள். கடுமையான தவம் தொடர்ந்தது. ஆயினும் உடனடியாக எந்த பலனும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. இருப்பினும் தாங்கள் வரம் பெற்றே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு தவத்தை தொடர்ந்தார்கள். இறுதியாகவும் அவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை. அதனால் மூத்தவனான வில்வலன் தன்னுடைய தம்பி வாதாபியை வெட்டி யாகத்தில் போட்டு தன் தவத்தின் கடுமையை அதிகப்படுத்தினான். இந்த நிலையில் அவர்களுக்கு வரம் அளித்தே தீர வேண்டும் என்ற கட்டாய நிலையை பிரம்மதேவனுக்கு உருவானது. அவரை அரக்கர்கள் வணங்கினார்கள். தன்னை வணங்கிய அரக்கர்களிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மதேவர் வினாவினார். உடனே அரக்கன் வில்வலன் பிரம்மதேவனிடம் யாகத்திற்காக தன்னால் வெட்டப்பட்டு ஆகுதி செய்யப்பட்ட வாதாபி உயிருடன் வர வேண்டும் என்ற முதல் வரத்தை வாங்கினான். அடுத்ததாக வாதாபியை எத்தனை வெட்டினாலும் எரித்தாலும் அவனை நான் கூப்பிட்டவுடன் அவன் உயிருடன் வந்து சேர வேண்டும் ஆகிய 2 வரங்களையும் பிரம்மதேவனிடம் கேட்டு வில்வலன் பெற்றுக்கொண்டார். இவ்வாறு பிரம்மதேவனிடம் வரம் கேட்டு பெற்றுக்கொண்ட வில்வலனும் வாதாபியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். தாங்கள் பெற்ற வரத்தின் வலிமையை தங்கள் தாய்மாமனான
சூரபத்மனிடம் சென்று சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு உண்டாகியது. எனவே இந்த அரக்கர்கள் இருவரும் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சூரபத்மனின் தலைநகரான வீர மகேந்திரபுரியை அடைந்தார்கள். அங்கே சூரபத்மனிடம் நடந்ததையெல்லாம் எடுத்துக் கூறினார்கள். தங்கள் மருமகன் இருவரும் தன்னைப் போலவே ஆற்றல் உள்ளவர்களாகவும் அறிவு உள்ளவர்களாகவும் இருப்பதாக எண்ணிய சூரபத்மன் இருவரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்தான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு